வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர், வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீட் தேர்வுக்கு முதலாவது நம்ம தமிழ்நாடு தான் அதிக குரல்கள குடுத்துட்டு இருந்தோம் எதிராக. ஆனால் இப்போது நாடு முழுவதும் எதிர்க்குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா அ உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியிலேயே வந்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடைபெறுது. மாணவர்கள் களத்துல இறங்கி போராடுறாங்க. அகிலேஷ் யாதவ் கண்டனம் தெரிவிக்கிறாரு. பிரியங்கா காந்தி கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலைமை எப்படி இருக்கு? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நீட் என்னும் அந்த கொடிய அரக்கன் மாணவர்களுடைய எதிர்காலத்தை விழுங்கிக் கொண்டிருக்கிறான். அதை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும். நீட் இல்லாத ஒரு நிலை நிலவ வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக் கொண்டு வருகிறது திமு கழகம். இந்த போராட்டத்து பின்னணியில இருக்கக்கூடியவர்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர். நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். தொடர்ந்து இதை எதிர்த்துக் கொண்டே வந்திருந்தோம். அது எப்படிப்பட்ட ஒரு மோசமான தேர்வு, எப்படி மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதித்துக் கொண்டு வருகிறது என்பதை இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே உணர்ந்திருக்கின்றனர். பாஜகவினர் தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தில ஈடுபட்டு கொண்டே வந்தார்கள். நீட் என்பது நல்லது. மெரிட்ல இருக்கவங்க வருவாங்க. இது மாணவர்களுடைய தகுதியை உயர்த்துகிறது. மருத்துவர்களுடைய தரத்தை உயர்த்துகிறதுன்னு சொல்லி பொய்யை மீண்டும், மீண்டும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இதில் உண்மை என்ன அப்படின்னா, இந்த கோச்சிங் கிளாஸ் மாஃபியா என்று சொல்லக்கூடிய அந்த கோச்சிங் கிளாஸை நடத்துபவர்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளை சம்பாதித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம விசாரணை செய்தால் தான் தெரியும். இதற்காக போட்ட அந்த நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழு, நீட் என்பது வெறும் இதுக்கு மட்டும் தான், அந்த கொள்ளைக்கு மட்டும் தான். இது என்ற பெயரிலே நடத்தப்படக்கூடிய அந்த கொள்ளைக்கு மட்டும் தான் துணை போகிறது என்பதை தெளிவாக விளக்கியிருந்தார். ஸோ இந்த சூழ்நிலையில இப்போ இந்தியா முழுக்க இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் தேர்வுல 720 மார்க்ஸ் தான் ஹையஸ்ட் மார்க்ஸ். 720 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, பாசிட்டிவ் மார்க்கிங். ஒரு கொஸ்டின் எழுதுனீங்கன்னா 4 மார்க். ஐ திங்க் தப்பா எழுதுனா -1 மார்க் போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த சூழ்நிலையில 720 என்பதை யாருமே எடுக்க முடியாது. சென்ற முறை பார்த்தீங்கன்னா 7 பேரோ 8 பேரோ 2023 நீட்ல 7 பேரோ 8 பேரோ தான் இந்த 720 மார்க் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த 720 மார்க்குகளை எடுப்பது என்பது சாத்தியமே இல்ல. ரொம்ப கஷ்டம். அது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் வொர்க் அண்ட் லக் இருந்தா மட்டும் தான் அந்த மார்க் எடுக்க முடியும். ஆனா இந்த முறை 67 பேர் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். 720க்கு 720 என்ற அந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு எப்படி செய்திருக்க முடியும்? அப்படின்ற அந்த கேள்வி வந்தது. அதை அடுத்து முக்கியமா என்னன்னா, ஹரியானால ஒரு தேர்வு மையத்துல 7 பேர், ஒரே தேர்வு மையத்துல எழுதியவர்கள் 7 பேர் 720 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இப்போ படிச்சவன்லாம் முட்டாளு. ஒரு தேர்வு மையத்தில் எழுதுறவன் மட்டும் 720 மார்க்கை வாங்கிவிட முடியுமா? அப்படின்ற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மார்க் ஜாஸ்தியா இருக்கு. ஆவரேஜா எவ்வளோ எடுப்பாங்க அப்படின்னா 450, 400 எடுப்பாங்க. இந்த முறை அந்த ஆவரேஜும் 600ஐ சென்று அடைந்திருக்கிறது அப்படின்ற அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20லருந்து 24 லட்சம் மாணவர்கள் தொடர்ந்து இந்த வருஷம் நீட் தேர்வை எழுதியிருக்காங்க. இது வருடா வருடம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து, இது மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடியும் பல குளறுபடிகள் நடந்திருக்கு. நானே வழக்கு நடத்தியிருக்கேன். ஒரு 4 மாணவர்களுக்கு வழக்கு நடத்தினோம். என்ன அப்டின்னா, அவங்க பார்த்துட்டு அந்த பிள்ளைகள் பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த 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 ஆன்ஸர் ஷீட் என்து கிடையாது. இத நான் இது பண்ணல. அவங்க மார்க் டெஸ்ட்ல எல்லாம் 720க்கு 500, 600 எடுத்துட்டு இருந்தாங்க. நான் 600 வரும்னு நெனச்சுட்டு இருந்தேன். 500 வரும்னு நெனச்சுட்டு இருந்தேன். எனக்கு 150 மார்க் வந்திருக்கு. எனக்கு 85 மார்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நீதிமன்றத்தில வழக்கு தொடுத்தோம். அதாவது நான் இந்த கொஸ்டின்லாம் நான் அட்டெண்ட் பண்ணவே இல்ல. ஆனா இந்த கொஸ்டின் என்னோட இதுல வந்திருக்கு. நான் இந்த ரவுண்ட் பண்ற பேட்டர்னே இல்ல. ஆனால் அது எப்படி அது மாற்றப்பட்டிருக்கிறதுன்னு எங்களால நீதிமன்றத்தில ப்ரூவ் பண்ண முடியல. அதனால அந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது ஒரு முறை நடக்கல. இது பல முறை நடந்திருக்கு. அந்த வழக்கு போட்டவன இந்தியாவிலிருந்து ஒரு 4, 5 பேர், இந்தியா முழுக்க 4, 5 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணி YouTube வீடியோவ பார்த்துட்டு கேட்டாங்க. "எப்படி சார் என்ன நடக்க போகுது?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இந்த முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி
அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. மாணவர்களுடைய எதிர்காலத்தில இப்படி விளையாடிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்ட்டா நம்முடைய தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய அன்று, இந்த முடிவுகளை வெளியிட்டு, அப்படியே எல்லாம் போயிடும் அப்படின்னு நெனைச்சாங்க. ஆனா, அப்படி நடக்கல. இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களும் இப்ப இதற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பா திரு அகிலேஷ் யாதவ். உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கை தானாக முன்வந்து விசாரித்து நியாயம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாஜக ஆதரவு திரு ஏக்நாத் ஷிண்டே, மகாராஷ்டிரா முதல்வர். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இத ரத்து செய்ய வேண்டும். இந்த நீட் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்போம். மகாராஷ்டிராவின் சார்பாக வழக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது போல இந்தியா முழுக்க ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. எல்லோருமே ஒத்துக்கிட்டாங்க. யாரெல்லாம் நீட் வேணும்னு சொல்லி பேசினார்களோ, கல்வியாளர்கள். யாரெல்லாம் இதை ஆதரித்தார்களோ, அவர்கள் எல்லாமே இன்று நீட்டை எதிர்த்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப நம்ம ஏன் நீட்டை எதிர்க்கிறோம்? அப்படின்ற அந்த கேள்வி வருகிறது. தமிழ்நாட்டிலிருந்து ஏன் நீட்டை எதிர்த்தோம் அப்படின்னா, முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சமமற்ற சூழ்நிலையை உருவாக்குகிறது. மருத்துவம் படிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்ல, கிராமப்புற ஏழை மாணவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். அவங்களுக்கு வந்து இந்த மோசமான உதாரணம் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் குடுக்க முடியும். என்னன்னா, இப்போ 1,00,000 மாணவர்கள் நீட்ல எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா, அதுல பார்த்தீங்கன்னா 99,999 மாணவர்கள் கோச்சிங் கிளாஸ் போய் தான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. 1,00,000த்துல 1 மாணவர் மட்டும் தான் வந்து கோச்சிங் கிளாஸ் போகாம வந்து அத வந்து கிளியர் பண்ணியிருப்பாரு. ஸோ கோச்சிங் கிளாஸ் தான் இதற்கு மூலதனம் அப்படின்னா, நம்ம பள்ளிக்கூடங்கள் எதற்கு? +1, +2 எதுக்கு? 10த் முடிச்ச உடனே நீட் போறியா? நீட் கோச்சிங் கிளாஸ்ல போய் சேர்ந்துக்கோ. இன்ஜினியரிங் போறியா? இன்ஜினியரிங் கோச்சிங் கிளாஸ்ல போய் சேர்ந்துக்கோ. அதுக்கு ஒரு எக்ஸாம் வைங்க. கொண்டு வந்துட்டாங்க. மகாராஷ்டிரால மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு கிவெட். ஸோ இப்படி ஆக்சஸ் டூ எஜுகேஷன் இத வந்து டினை பண்ணணும் அப்படின்றது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு. அதன் அதன் அடிப்படையில தான் இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வுகள் உருவாக்கப்படுகிறது. ஸோ இப்ப இந்த கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த 4,00,000 5,00,000 குடுத்து கோச்சிங் கிளாஸ்க்கு சேர முடியாதவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. அவங்க வந்து சிறப்பாக படித்திருந்தாலும், அவங்க வந்து இதுல வந்து சோபிக்க முடியவில்லை. அதற்கு இதுதான் ஒரே காரணம். ஸோ இந்த அடிப்படையில நீட் தேர்வை நாம் தொடர்ந்து எதிர்த்து வந்தோம். அதோடு மட்டுமல்லாமல் இது சமூக நீதிக்கு எதிரானது என்ற அடிப்படையிலுமே இதை வந்து எதிர்த்து வந்தோம். இன்று ஒட்டுமொத்த இந்தியாவும் விழித்துக் கொண்டிருக்கிறது. த்ருவ் ராத்தி நீட் தேர்வு எதிராக ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஸோ இந்தி பேசக்கூடிய மக்கள் ஐ திங்க் நம்மலாம் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஹிந்தி கத்துக்கிட்டு ஹிந்தியில பேசி மக்களுக்கு புரிய வைக்கணும். பல விஷயங்கள புரிய இப்போ வைக்கணும். மோடி எங்க ஜெயிச்சாரோ வாரணாசியில, அதே வாரணாசியில இன்னைக்கு மக்கள் மாணவர்கள் வந்து போராட்டம் தொடங்கியிருக்காங்க. அத நம்ம பார்க்கிறோம். இது ஒரு தொடக்கமாவே பார்த்தாலுமே கூட, இப்ப சிபிஐ விசாரணை வேண்டும்னு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து அவங்க வலியுறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க சொன்னது போல அகிலேஷ் யாதவும் சரி, ஏக்நாத் ஷிண்டேவும் சரி, அவங்க தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்தை நாடுவோம்னு சொல்றாங்க. இதையெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குமா? இல்ல மீண்டும் மோடி பிரதமராகிற பொழுது அதே அதிகாரிகள் தான் இருப்பாங்க, அதே ஆட்கள் தான் இருப்பாங்க. அது எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த மோடி வந்து பழைய மோடி இல்ல. இந்த மோடி வந்து வேற மோடி. என்டிஏ இல்ல அது. நிதிஷ்குமார், நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ். ஸோ அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்கள்? நிதிஷ்குமாரும், திரு நாயுடு அவர்களும், சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த நீட் வேணுமா? வேணாமான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணணும். இப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாஜகவிற்கு வந்து வேற எந்த விதமான ப்ளேவும் கிடையாது. அவர்களுக்கு வேற எந்த விதமான ஆப்ஷனும் கிடையாது. இவங்க பண்ணக்கூடாதுன்னாங்கன்னா, பண்ணக்கூடாது தான். ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்த எல்லா சித்தாந்தங்களும், எல்லா திட்டங்களும், மக்கள் விரோத திட்டங்கள் எல்லாமே வந்து இந்த ஆட்சி தொடர்ந்தது அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே மூடு விழா நடத்தப்படும். முதல்ல நீட்டா இருக்கும். மற்ற விஷயங்கள் போக போக வரும். இப்ப இதே போல நீங்க இந்த இதுல ஏன் நீட் மேல இவ்வளோ ஒரு வெறுப்பு அவங்க கிட்ட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்ல மட்டும் தான் நம்ம வந்து அத்தனை மாணவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டதை பார்த்தோம். இது வந்து இந்தியா முழுக்க ஃபினாமினன் ஆயிடுச்சு. அந்த கோட்டா என்ற இடத்துல வந்து தொடர்ந்து பல ராஜஸ்தான் கோட்டா, அந்த கோச்சிங் கிளாஸ் மாஃபியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ். அங்க பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தற்கொலை. நீட் வந்து பாஸ் பண்ண முடியாம, அவர்களுடைய மருத்துவ கனவு சிதைக்கப்பட்டதால தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு சிம்மரிங் இஷ்யூவா தான் இருக்கு. ஏதோ இது இப்போ வந்து டக்குன்னு ஒரு பெரிய இஷ்யூவா மாறல. இதோடைய அடித்தளம், அந்த தீப்பொறி வந்து எப்பொழுதோ பற்ற வைக்கப்பட்டு விட்டது. இதிலிருந்து என்ன தெரிகிறது?
தமிழ்நாட்டுல வந்து இதை போன்ற இந்த நுழைவுத் தேர்வுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர். எப்போ? 2008ல கொண்டு வந்தார். 7ல கொண்டு வந்தார். இப்போ 2024ல இந்திய மக்கள் நீட் வேண்டாம் என போராடத் துவங்கி இருக்கிறார்கள். எப்படி இந்த திராவிட சித்தாந்தம், இந்த திமுக ஆட்சி, தலைவர் கலைஞராக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கட்டும், இவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் 15 வருடங்கள் முன்னோக்கியே இருக்கிறது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்தோமோ, அதை இப்போ இந்தியா பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய ட்ரெண்ட் செட்டர் யாருன்னா திமுக தான். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். தீர்வு கிடைக்குதா அப்படின்றது. கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். அடுத்த வருஷம் நீட் வாய்ப்பு இல்லாம தான் போகும். தேங்க் யூ சார். Thank you.